வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ம், கொஞ்சம் வித்தியாசமான ஆனா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேள்வியை அலசப் போறோம். நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ரொம்ப 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 தூரத்துல இருந்து நம்ம பூமிய பார்த்தா நம்மளோட கடந்த காலத்தையே பார்க்க முடியுமான்னு? இப்படின்னா, இப்போ சூரியனோட ஒளி நம்ம கிட்ட வந்து சேர கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம் ஆகுதுன்னு தெரியும்ல. அப்போ அதே லாஜிக் படி 1000 ஒளி வருஷம் தூரத்துல இருக்கிற ஒரு கிரகத்துல இருந்து, அதாவது ஒளி 1000 வருஷம் பயணம் செய்யற தூரம் அது. அங்கிருந்து பூமிய பார்த்தா 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பூமிய பார்க்க முடியுமா? ஆ இது கேட்கவே ரொம்ப தூண்டுதலா இருக்கிற ஒரு கேள்வி. கோட்பாட்டு ரீதியா பார்த்தா இதுக்கு பதில் ஆம் தான். ஏன்னா ஒளி ஒரு தடவை உருவானதுக்கு அப்புறம் விண்வெளி வெற்றிடத்துல அதோட வேகம் குறையாம நேரா போய்கிட்டே இருக்கும். அப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடி பூமியில இருந்து புறப்பட்ட ஒளி 1000 ஒளி வருஷம் தூரத்துல இருக்கிற ஒரு கிரகத்தை ஆ இப்பதான் போய் சேரும். ஓஹோ! அப்போ அந்த கிரகத்துல யாராவது இருந்து அவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தொலைநோக்கி இருந்தா ஆமா. அவங்க பாக்குறது இப்ப இருக்கிற நம்ம ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் கார்கள் இதெல்லாம் இல்ல. அப்போ என்ன பாப்பாங்க? 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கோட்டைகள், குதிரைகள்ல போன வீரர்கள். ஓ! நிஜமாவா? ஆமா, அந்த காலத்து வாழ்க்கை முறை அததான் பாப்பாங்க. இது ஒரு மாதிரி என்ன சொல்றது, டைம் டிராவல் மாதிரி தான். அப்படியா? கேட்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஒரு நேர பயணம் மாதிரி சொல்றீங்க. ஆனா இது நடைமுறையில. நடைமுறையில எந்த அளவுக்கு சாத்தியம்? இத செய்யறதுல என்ன பெரிய சவால்கள் இருக்கு? ம் நிச்சயமா இதுல பல பெரிய சவால்கள் இருக்கு. முதல் விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம பூமி அதோட நட்சத்திரமான சூரியனோட ஒப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சின்னது, ரொம்ப மங்கலானதும் கூட. பூமி தானா ஒளிய வெளியிடாது இல்லையா, அது சூரிய ஒளியத்தான் பிரதிபலிக்குது. ஆமா, ஆமா. அதனால அவ்வளவு தூரத்துல இருந்து பூமிய பாக்குறதே முதல்ல ஒரு பெரிய சவால். ஓ! நீங்க சொல்றது சூரியனோட வெளிச்சத்துல பூமி அப்படியே மறைஞ்சிடுமா? அதுவா? ஆ அது ஒரு முக்கியமான பிரச்சனை. சூரியன் பயங்கர பிரகாசமானது. சரி. அதோட வெளிச்சத்துக்கு நடுவுல பூமி பிரதிபலிக்கிற அந்த ரொம்ப ரொம்ப கம்மியான ஒளிய தனியா பிரிச்சு பார்க்கிறது, அதுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வேணும். அப்படியா? ஆமா, சூரியனோட ஒளிய கரெக்டா மறைச்சிட்டு பூமியை மட்டும் பார்க்கறதுக்கு இப்ப இருக்கிறத விட பல மடங்கு சக்தி வாய்ந்த ஸ்டார் ஷேட் மாதிரியோ இல்ல கொரோனோகிராஃப் மாதிரியோ கருவிகள் தேவைப்படும். அதுவே பெரிய விஷயம். சரி. ஒருவேளை சூரியனை மறைக்க முடிஞ்சிருச்சுன்னு வச்சுப்போம், அப்போவாது பூமியை தெளிவா பார்க்க முடியுமா? நீங்க சொன்ன மாதிரி கோட்டைகள் இல்ல ஒரு பெரிய நிகழ்வு அதையெல்லாம் பார்க்க என்ன தேவை? அங்கதான் அடுத்த பெரிய சிக்கல் வருது. பூமியில இருக்கிற ஒரு கட்டடத்தையோ இல்ல ஒரு நகரத்தையோ ஓரளவுக்கு தெளிவா பார்க்கணும்னா கூட நமக்கு பல கிலோமீட்டர் அகலம் இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான தொலைநோக்கி தேவைப்படும். என்னது? கிலோமீட்டர் அகலத்துல கண்ணாடியா? நினைச்சு பார்க்கவே மலைப்பா இருக்குதே. ஆமா, அப்படி ஒரு பெரிய சிங்கிள் மிரர் அல்லது லென்ஸை நம்ம இப்போ உருவாக்க முடியாது. அதை விண்வெளிக்கு அனுப்புறதும் சாத்தியம் இல்ல. அப்போ இதுக்கு வேற வழியே இல்லையா? இது வெறும் தியரி மட்டும்தானா? இல்ல, நேரடி வழி இல்லைனாலும் விஞ்ஞானிகள் வேற சில யோசனைகள் இருக்காங்க. உதாரணத்துக்கு இன்டர்ஃபெரோமெட்ரின்னு ஒரு டெக்னிக் இருக்கு. இன்டர்ஃபெரோமெட்ரியா? அப்படின்னா? அது பல சின்ன சின்ன தொலைநோக்கிகளை விண்வெளியில தனித்தனியோ பரப்பி வச்சு சரி. அதுங்க சேகரிக்கிற ஒளிய கம்ப்யூட்டர் மூலமா ரொம்ப துல்லியமா ஒன்னு சேர்த்து ஒரு பெரிய மெய்நிகர் தொலைநோக்கி மாதிரி, ஒரு விர்ச்சுவல் டெலிஸ்கோப் மாதிரி செயல்பட வைக்க முடியும். ஓ! பல சின்னது சேர்ந்து ஒரு பெருசா? ஆமா, ஆனா இதுவும் தொழில்நுட்ப ரீதியா ரொம்ப ரொம்ப சிக்கலானது. அதுக்கு தேவையான துல்லியம் பயங்கரமா இருக்கணும். இதுலயும் இன்னும் நிறைய சவால்கள் இருக்கு. புரியுது, புரியுது. அப்படியானால் இன்னும் ரொம்ப தூரமா பார்த்தா, ரொம்ப பழங்காலத்துக்கு போனா, ஒருவேளை டைனோசர்கள் வாழ்ந்த காலத்தை பார்க்கறதுக்காவது வாய்ப்பு இருக்கா? ம், அது இன்னும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா டைனோசர்கள் வாழ்ந்த காலங்கிறது பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இல்லையா? ஆமா. அந்த காலத்த ஒளி பூமியிலிருந்து கிளம்பி அது இப்போ நம்ம கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு ரொம்ப தூரம் போயிருக்கும். நம்ம பால்வெளி மண்டலத்தையே தாண்டி கூட போயிருக்கலாம். அப்படியா? ஆமா, அந்த ஒளிய பிடிக்கிற அளவுக்கு நாம பயணம் செய்யவோ இல்ல அந்த தூரத்துல ஒரு தொலைநோக்கிய வைக்கவோ இப்போதைக்கு இல்ல, ரொம்ப காலத்துக்கும் சாத்தியமே இல்ல. ஓ! அப்போ டைனோசர் காலத்தை டிவில பார்க்கற மாதிரி பார்க்கற வாய்ப்பு இப்போதைக்கு இல்லைன்னு சொல்றீங்க. சரி, சரி. ஆனா நம்மளோட கொஞ்சம் சமீபத்திய வரலாறையாவது பார்க்க முடியுமா? ஒரு 1000 வருஷம் முன்னாடி இல்ல ஒரு 10,000 வருஷம் முன்னாடி? அது அது கோட்பாட்டு ரீதியா சாத்தியப்படலாம். டைனோசர் காலம் அளவுக்கு தூரம் இல்லைனாலும் சில 1000 அல்லது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய பூமியின் ஒளிய பிடிக்கிறதுங்கிறது எதிர்காலத்துல தொழில்நுட்பம் இன்னும் வளர்ந்தா சாத்தியமாகலாம். ஓ! விஞ்ஞானிகள் தொடர்ந்து பெரிய அதிக உணர்திறன் கொண்ட தொலைநோக்குகளை உருவாக்குறதுலயும் அந்த நட்சத்திர ஒளியை திறம்பட மறைக்கிற முறைகள்லயும் அப்புறம் அந்த இன்டர்ஃபெரோமெட்ரி மாதிரி டெக்னிக்குகளை மேம்படுத்துறதுலயும் ஆராய்ச்சி செஞ்சுட்டு தான் இருக்காங்க.
இது ஒரு மிகப்பெரிய இன்ஜினியரிங் சவால் தான், சந்தேகமே இல்ல. ஆனா இயற்பியல் விதிகள் இது நடக்கவே முடியாது அப்படின்னு சொல்லல. ஆமால்ல, நீங்க சொல்றது சரிதான். உண்மையில நாம இப்போ ஜேம்ஸ் வெப் மாதிரி டெலஸ்கோப் வச்சு ரொம்ப தூரத்துல இருக்கிற கேலக்சிகளை பாக்குறோமே, கரெக்ட். அப்ப நாம பாக்குறது பல பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி அந்த கேலக்சி எப்படி இருந்துச்சுங்கிறது தானே? அதேதான், மிகச் சரியா சொன்னீங்க. நாம ஏற்கனவே ஒரு விதத்துல பிரபஞ்சத்தோட கடந்த காலத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு நாள் பூமியோட கடந்த காலத்தையும் இப்படி பார்க்க வாய்ப்பு இருக்கு. ஆமா, கேட்கவே ரொம்ப தூண்டுதலா இருக்கு. அப்போ சுருக்கமா சொன்னா, ரொம்ப தூரத்துல இருந்து பாக்குறதுங்கிறது கடந்த காலத்தை பாக்குறது தான். நடைமுறையில இப்போதைக்கு கஷ்டமா இருந்தாலும் கூட. நிச்சயமா எதிர்காலத்துல ஒரு நாள் இது சாத்தியமாகலாம். அப்போ இதுக்கு இன்னொரு பக்கமும் இருக்கு இல்லையா? நம்ம யோசிக்கிற மாதிரியே, ஒருவேளை ரொம்ப தூரத்துல இருக்கிற வேற ஒரு கிரகத்துல இருந்து யாராவது இப்போ நாம இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறத ஒரு 1000 வருஷம் கழிச்சு பார்த்துட்டு இருக்கலாம். ஹா, முற்றிலும் சரி. அதுதான் இந்த விஷயத்தோட ரொம்ப ஆச்சரியமான ஒரு அம்சம். ஒளியும் இந்த பிரபஞ்சத்தோட பறந்து விரிஞ்ச தன்மையும் நமக்கு இந்த மாதிரி சாத்தியங்களை சொல்லிக்கிட்டே இருக்கு. விண்வெளியில பயணம் செய்யற ஒவ்வொரு ஒளிக்கதிரும் அது எங்கிருந்து புறப்பட்டுச்சோ அந்த இடத்தோட கடந்த காலத்திலிருந்து ஒரு துளிய, ஒரு கணத்தை தன்னோட சுமந்துட்டு போகுது. ம். அது அது பார்க்கப்படுவதற்காக காத்திருக்கிற ஒரு மெசேஜ் மாதிரி. வாவ். நீங்க இத பத்தி இன்னும் கூட யோசிச்சு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒளி வடிவில கடந்த கால செய்திகளா இன்னும் என்னென்ன ரகசியங்கள் இந்த பிரபஞ்சம் முழுக்க இப்படி பயணம் செஞ்சுட்டு இருக்கலாம். அதை நாம எப்பவாவது கண்டறிவோமா? யோசிச்சு பாருங்க.